அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அறந்தாங்கி சுஜா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்றி சட்டியை காய வச்சுக்கோங்க. அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கிறோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். இங்கே 2 பெரிய வெங்காயம் 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ தான் நீங்கள் பிகினராக ஃபஸ்ட் டைம் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் போடுவோம். அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம வதக்குனது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு நம்ம மூடி ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இதான் மசாலா. இப்போ நம்ம மறுபடியும் சட்டியை காய வச்சு பட்ரு ஒரு 3 பீஸ் போடுவோம். இப்போ அது மெல்ட் ஆனதுக்கு பிறகு நான் பட்டை 2 ஏலக்காய் ஒரு பிரிஞ்சிலை 3 எடுத்து வச்சுருக்கேன் வாசத்துக்கு. அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா தக்காளி, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மசாலா கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான் இதுக்குள்ள மசாலா. நம்ம இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறனால லைட்டாக நம்ம சர்க்கரை தூவிக்கலாம். சீனி பத்தாததுக்கு சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கு பிறகு நம்ம இங்கே பன்னீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கிண்ட வேணாம். அப்படி லைட்டாக கிளறி விட்டு நம்ம மூடி சிம்மில் வச்சிட வேண்டியதான். ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்ம மீதி வெண்ணெய் நான் ஆட் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது நம்ம 200 பன்னீருக்கு 50 பட்டர் எடுத்தால் போதும். இது லாஸ்ட்டாக நம்ம சாஸு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். பட்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஒவ்வொரு டைமில் பீசஸாக வெட்டி வச்சுக்கிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. எம்மி, வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.